நீங்கள் தேங்காய் சட்னி, வெங்காயம் சட்னி, தக்காளி சட்னி, ஏன் புளி சட்னி, பிரண்டை சட்னி, மாங்காய் சட்னி, எல்லா சட்னி சாப்பிட்ருப்பீங்க. இந்த சட்னி சாப்பிட்ருக்குறீங்களா? அது என்ன சட்னினா முடவான் ஆட்டுக்கால் சட்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முடவான் ஆட்டுக்கால் கிழங்கு இது நம்ம இப்படி உடச்சி பார்த்தோன்னா உள்ளே ஒயிட்டாக நல்லா குச்சிக்கிழங்கு மாதிரி இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இது பேர் முடவான் ஆட்டுக்கால் கிழங்கு. இந்த கிழங்கை வச்சு நான் ஆல்ரெடி சூப்பு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கிறேன். இந்த கிழங்கு 400 நோய்க்கு மேல் குணப்படுத்துகிற மருத்துவ குணம் இருக்குது. அதனால் இந்த கிழங்கு எப்போ நீங்கள் பார்த்தாலும் இதை நீங்கள் சமைச்சோ இல்லை சூப் பண்ணியோ நான் இன்றைக்கி சட்னி செய்ய போகிறேன். இந்த சட்னி சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இந்த மேலே பார்த்திங்கன்னா கீவி ஃப்ரூட்டு தோல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கிழங்கு. பாருங்கள், இந்த கிழங்கை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிழங்கை அந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கிழங்குல சட்னி செஞ்சு சாப்பிட்ருக்குறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது என் ஓன் ரெசிபி. இந்த கிழங்குல நான் பாயா கூட செஞ்சுருக்கிறேன். அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு அதே பேனில் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக 1 ஸ்பூன் கடலக்கொட்டை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், வெங்காயம், கட் பண்ண வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டு நல்லா 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த முடவான ஆட்டுக்காலையும் இதிலே சேர்த்து கொஞ்சம் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறுனது உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சட்னி ரெடி. தாளிப்புக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா முடவான் ஆட்டுக்கால் சட்னி ரெடி. இது நீங்கள் சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.